அது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்படியே கொடுங்க எடுக்கிறேன் தேர்தல் அறிக்கைகளில் அதுவும் ஒண்ணு. அப்ப அதை கொடுத்திருக்காங்க கிடையாது. உடனடியாக அந்த மாதாந்திர மின்கட்டண திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் நீங்க போங்க எடுக்கிறேன். சேட்டியா கூட போனோம் கிட்ட போங்க கொடுக்கும்போது அடுத்ததாக நம்முடைய தமிழக அரசாங்கத்தை நாம் கேட்டுக்கொள்வதும் இன்றைக்கும் ஏழை மக்கள் குடிமனைப்பட்டா கேட்டு மனுக்களை கொடுத்து வருகிறார்கள். அப்போ அந்த மக்களுக்கெல்லாம் குடிமனைப்பட்ட வழங்க வேண்டும், விரைந்து வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் நான் தமிழக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக அரசாங்கம் குடிமனைப்பட்டாக்களுக்கு விரைந்து பட்டா வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டும் கூட இங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அலுவலகங்கள் தாலுகா அலுவலகம் அங்கே முனைந்து செயல்படவில்லை. எவன் காசு கொடுக்கிறானோ அவனுக்கு மட்டும் பட்டா கொடுக்குறான், மற்றவங்க பட்டா கொடுக்குறது இல்லை. இப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கு சேத்துப்பட்டு வட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரு காசு கொடுக்குறானோ அவனுக்கு குடிமை பட்டா கொடுக்கலாம், இல்லைன்னா சுட்டு கொடுக்கணும் தகுதி இந்த அலுவலகத்தை பொறுத்தவரை இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. இந்த உடன்பாடுகளும் களையப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கும் ஜாதி பாகுபாடு என்று அனைத்து அந்த குடிமனை பட்டாவனை விரைந்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பேரணியின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தோழர்களே, இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, காவல் நிலையத்தில் புகார்களை கொடுக்கின்ற போது இந்த CSR என்கின்ற ஒரு காப்பியை கொடுக்கணும். அதுக்கு சட்டம் இருக்குது. ஆனா இங்க இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க, காலதாமதமாக கொடுக்கிறார்கள், பார்த்து கொடுக்கிறார்கள். ஒரு மனு கொடுத்தா உடனே அதுக்கு முன்னால CSR கொடுக்கிறது அது ஒரு நடைமுறையே விதி. ஆனால் அதை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழக காவல்துறை சிறப்பாக போய்க் கொண்டிருக்கிறது என்று நம்முடைய முதல்வர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் மக்களுடைய கோரிக்கைகள் அங்கே உடனடியாக கேட்டு வைக்கப்பட வேண்டும் என்கின்ற CSR கொடுக்கணும், தேவைப்பட்ட ஒரு எவ்வேறு போடுங்க அப்படின்னு ஒரு நிலைமையில தான் நாங்கள் இந்த இல்லை. இதனால் பாதிக்கப்படுவது ஏழை மக்கள் தானே தவிர, இதனால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் ஏழை மக்கள் தானே தவிர நிச்சயமாக வசதி படுத்துவார்கள் அல்ல. இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் இந்த பேரணியை நடத்திக் கொண்டிருக்கிறோம். தோழர்களே, காவல்துறையினை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதெல்லாம் பாரபட்சம் பார்க்காமல் உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்கள் என்கின்ற